சத்து மாவை தான் அப்படியே கன்வெர்ட் பண்ணி மால்ட்டா நாங்கள் கொண்டுட்டு வந்தோம். எப்படின்னா சத்து மாவு வந்து நாங்கள் காரைக்குடி எங்கள் ஏரியாவில் வந்து பாத யாத்திரை போகிறது நிறைய போவாங்க. அவங்க வந்து இந்த சத்து மாவை செஞ்சு அப்படியே கொண்டுட்டு போய் போகிற இடத்துல கொஞ்சம் சுடுதண்ணி இல்லை, பச்சை தண்ணி இருந்தாலும் கூட அதை ஊற்றி அப்படியே கிண்டி சாப்பிட்டுட்டு அப்படியே போயிருக்காங்க. அது வந்து எங்கள் பாட்டியுடைய மெத்தடு தான். நான் புதுசாலாம் எதுவும் கண்டுபிடிக்கல. மால்ட்டா கன்வெர்ட் பண்ணது மட்டும்தான் என்னுடைய வேலை. மற்றது எல்லாமே என் பாட்டி சொல்லி கொடுத்தது தான் எனக்கு. அப்போ அந்த மால்ட் மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா ரீச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கையில் மால்ட்டா செஞ்சு கொண்டு போய் ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட்டுக்கு தான் எல்லாருக்கும் கொடுத்தேன். அந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு இது சும்மாவே சாப்பிடலாம், நான் போட்டிருக்கதே அப்படியே சாப்பிட்லாம்ங்கிற டைட்டில் போட்டு தான் நான் போட்டிருக்கேன். சும்மா அப்படியே கையில் போட்டுட்டு கொட்டிட்டு போகலாம். ஆனால் பாட்டி அப்படி தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. சும்மா அப்படியே கையில் பட்டுட்டு சாப்பிட்டுட்டு போங்கப்பா அப்படின்னு. அந்த மெத்தடை தான் நான் பாலில் கலந்து சாப்பிட்டா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. என் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தேன், நான் குடிச்சு பார்த்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொடுத்து பார்த்தேன். அவங்களாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, இதில் அந்த ஃப்ளேவர் மட்டும் சேர்த்துக்கோ அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. அப்போ தான் அதுக்கு ஏலக்காய் மட்டும் நான் சேர்த்துக்கிட்டேன். பாகு காய்ச்சுற அந்த ஒரு பக்குவம் மட்டும் நான் தெரிஞ்சுக்கிட்டு அதை இது பண்ணி மால்ட்டா செஞ்சு கொடுத்துட்ருக்கேன்.